பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும், தெம்பு வேணும், திராணி வேணும், இடி எதிர்கொள்ளணும், ஜெயிலில் போகணும், கோர்ட்டில் வந்து வழக்கை சந்திக்கணும். கொள்கை 2 வருஷம் கழிச்சு பின்னாடி வரப்போகுது. பின்னாடி வரப்போற கொள்கையை வச்சு முன்னாடி தொண்டர்கள் எப்படி அரசியல் மயப்படுத்துவ? அம்மா இறந்த பிறகு கூட அவர் ரெட் ஃபெலிக்ஸ் வந்து பயப்படுறாருன்னா அது என்னத்த சொல்றது? இல்ல இப்ப எடப்பாடிக்கு பயப்படுறாரா? இல்ல இப்ப அம்மாவை பத்தி ஏதாவது சொல்லிட்டா நமக்கு எடப்பாடியிலிருந்து நமக்கு கவனிப்பு குறைந்து விடும் சொல்லுறாரா? எனக்கு தெரியல. 11 வருஷம் வந்து நீங்க காத்திருக்கிறீங்கன்றதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட வந்து தைரியமும் வீரமும் உங்கள்கிட்ட இல்ல, கோழையா இருந்தீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ஷன் போட்டு ஏத்தி ஒரு 11 வருஷம் ஆச்சா? இது என்ன வாதம் இது? இப்படிப்பட்ட சர்வாதிகாரி ஆட்சி நடத்திய ஜெயலலிதா மேல உங்களுக்கு கோவம் வரல, வீட்டுல வந்து ஏதோ சாணி வீசிட்டாங்கன்றதுக்காகத்தான் நீ அரசியலுக்கு வாரீங்கன்னா, சினிமாக்காரங்களுடைய சமூக உணர்வு எப்ப கொப்பளிக்கிறதுன்றதுக்கு நீங்க ஒரு உதாரணம். இது ஒரு சேம் சைடு கோல். இதை வந்து வெளியே கொண்டு வந்த நம்ம ரெட் ஃபெலிக்ஸுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்குவோம். இப்போ பிராமணிசமும் திராவிடமும் ஆரியமும் திராவிடமும் சனாதனமும் இங்க ஒடுக்கப்பட்ட மக்களும் எப்படி வந்து சமமாக முடியும்? அது அவர் தான் சொல்றாரு, ஃபெலிக்ஸ் தான் சொல்றாரு. அப்போ ஒரு பெரிய தத்துவஞானி. மோடிஜியை வந்து பார்த்து விட்டு விஜய் சொன்ன ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப சாதாரண ஆளான என்னையும் மதித்து குருஜி நரேந்திர மோடி என்னை சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. யாரு? குருஜியா. இதுல என்னாச்சு? அவர் மோடி சந்திச்சிருக்கிறாரு. அப்ப இந்த சாதி மத பேதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பிரதர்? BJP tried their luck with Rajnikant, but now the next bait is Mr. Vijay. இது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அதிமுக இதை தீவிரமாக கண்டிக்கிறது. ஏடிஎம்கே தான் எதிர்த்து நேரடியா. ஏற்கனவே வந்து பாஜகவினுடைய பிளான்ல தான் ஏடிஎம்கே எடப்பாடி அணி இருக்குது. இப்ப விஜய் வந்து புதிதாக வந்து திமுகவை எதிர்த்து பேசுகின்றால் அந்த இடம் நமக்கு போயிருமே. உங்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கும்போது இன்னொருத்தரை எதுக்கு நீங்க சீனுக்கு கூட்டிட்டு வரீங்க? இது அவங்களுடைய பிரச்சனை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்நன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், நீ இளைய தளபதியாக வந்திருக்கீங்களா, சூப்பர் ஸ்டாராக வந்திருக்கீங்களா அரங்கத்துக்கு? என்னை பற்றி கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது? சூப்பர் ஸ்டாரு, இளைய தளபதி, இவங்கெல்லாம் எப்படி சூப்பர் ஸ்டார், எப்படி இளைய தளபதி அப்போ ஆனாங்க அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்கிறோம். அந்த வகையில் இணைய உலகில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எதிர் முகாமில் இருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் அந்த வகையில் அவங்களுடைய வில்லன் முகாம். வில்லன்னு வச்சுங்க. பொதுவாக சினிமாக்காரங்களுக்கே நாங்கள் வில்லன் தான். ஆனால் சினிமா துறையில் நீங்களும் இருக்கிறீங்கன்றதுனால உங்களுக்கு கோவம் வரும். நான் சார்ந்திருக்கிற இந்த சினிமா துறையில் இருக்கிற இளைய தளபதி அவர் வந்து ஒரு சின்ன திருத்தம். முதல்ல விஜய், அப்புறம் வந்து இளைய தளபதி, அப்புறம் தளபதி, இப்ப தலைவர். இந்த பரிணாம வளர்ச்சியை மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, வளர்ந்துட்டாருன்னு அவங்க நம்புறாங்க, ரைட்டு. அவர் வந்து அரசியலுக்கு வர்றது உறுதி, ஆனா இப்போ வரமாட்டேன், 2026க்கு வருவேன், 24க்கு வரமாட்டேன், அந்த எலெக்ஷன்ல எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை, எந்த கட்சியும் ஆதரிக்க மாட்டோம், பிளவுவாத அரசியலுக்கு எதிராகவும் ஊழல் மடிந்திருக்கிற அரசியல் நிர்வாகத்தைக்கு எதிராக அதை சீர்படுத்துவதற்காகவும் வருகிறோம். இதுதான் ஆக்சுவலி இந்த 2 பாயிண்ட் தான் அந்த அறிக்கையில் முக்கியமான சாரமா. அதுக்கு பிறகு எனக்கு வந்து அரசியலுங்கிறது சேவை, நான் இது வந்து ஒரு வேலை இல்லை, இப்படிலாம் வரிசையாக சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன உங்க அறிக்கை படித்தவொன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட்டை முடிச்சிருவோம். இதில் வரலாற்று ரீதியாக ஒரு லீனியராக போகிறத விட நான் லீனியராக போவோம். முதல்ல வந்து இவர் வந்து ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், இதற்கு எதிராக, இது நீங்கள் அறிந்ததே, மக்கள் அன்றாட வந்து கஷ்டப்படுறீங்க, இதை வந்து மாற்றக்கூடிய வகையில் நாங்கள் செயல்படுவோம். நேற்று டிவி டிபேட்டுக்கு வந்த இந்த தமிழக வெற்றி கழக பேச்சாளர்கள்லாம் நாங்கள் வந்து ஏதோ ஆட்சி மாற்றம்னு இல்லை, இந்த அடிப்படையே மாற்றப் போகிறோம், அடிப்படையே மாற்ற போகிறோன்னு என்னன்னு புரியல. இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, போலீஸு, கோர்ட்டு இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக உருவாக்க போகிறாங்களா? இதே ஸ்டேட்டு இதே தான் இருக்க போகுது. என்ன அடிப்படை மாற்றம் வரப்போகுது? சரி, இந்த ஊழல் மலிந்த கலாச்சாரத்திற்காக விஜய் அவர்கள் தன்னுடைய திரைப்பயணத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, என்னுடைய குற்றச்சாட்டு, அவர் வந்து பல ஊழல்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆதரிச்சிருக்கிறார். உதாரணமாக இப்போ 2011 வந்து தலைவான்ற படம் வந்து விஜய் படம் வந்து வருது. இப்போ 90களில் வந்து விஜய் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு காதல் படங்கள் நடிக்கிறாரு, சென்டிமெண்ட்டு, அப்புறம் ஆக்ஷன்,
ஆக்ஷனாக வந்த பிறகு தான் அவர் வந்து ஒரு ஸ்டாராக மாறாரு, ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோன்றதுக்கு வராரு. அந்த வரிசையில் தலைவா வந்து வருது. வந்தாலே பஞ்சு டயலாக் இதெல்லாம் இருக்குது. அப்போ ஜெயலலிதா காலத்தில் இந்த தலைவா படம் வருது, டைம் டு லீடுன்னு வரும்போது ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, தியேட்டர்ல எல்லாம் வந்து வெடிகுண்டு வைக்க போகிறோன்னு மிரட்டல் வந்திருக்கு, அதனால படத்தை வெளியிட முடியாதுன்னு போலீஸ் சொல்லிடுச்சு. டைம் டு பிளாக். ஏன் இந்த டைம் டு பிளாக்னா, ஜெயலலிதா ஒரு ஃபாசிஸ்ட், அவர் மேல நம்ம பல விமர்சனங்கள் வைத்திருந்தாலும் அவங்களுக்கு திரைத்துறையை பத்தி நல்லா தெரியும். அவங்க எம்ஜிஆர் கூட இருந்ததுனால சினிமாக்காரங்களை பத்தி அவங்களே சினிமால தான் இருந்தாங்க. அதனால இந்த சினிமாக்காரங்க வந்து அரசியலுக்கு வர்றது, இந்த பஞ்சு டைலாக் பேசுறதுன்றதெல்லாம் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது, அது யாராக இருந்தாலும் சரி. இப்ப ஜெயலலிதா மேல அதுக்கு முன்னாடி டான்சி வழக்கு, சொத்து குவிப்பு, சொத்து முறைகேடு ஊழல் வழக்கு, பல வழக்குகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி சிறைக்கு போயிருக்கிறாங்க, ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அப்ப இப்படி ஊழல் மிகுந்த ஜெயலலிதாவை வந்து அவர் எதிர்த்து என்னைக்காவது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரா, அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரா, கண்டித்திருக்கிறாரா? மாறாக அம்மா வந்து கொடநாடு எஸ்டேட்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தலைவா படம் ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக அப்பா சந்திரசேகரும் மகன் விஜயும் போய் அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. அதாவது ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸனுடைய மொழியில அரசியல் தெரிந்த எஸ்.ஏ. சந்திரசேகர், அரசியல் தெரிந்த எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, அவர் ஆரம்பத்துல திராவிட அரசியல் ஆதரவாளர், அப்புறம் விஜயகாந்த் வச்சு சிவப்பு வசனங்களை பேச வைத்தவர். இவர் விஜயகாந்தை உருவாக்குனாரு, விஜயகாந்த் வந்து விஜயை வந்து செந்தூரப்பாட்டியில தோல் கொடுத்து உருவாக்குனாரு. அப்ப அந்த அரசியல் தெரிந்த சந்திரசேகரும் அங்க அடிமை போலதான் உட்கார்ந்துருக்கிறாரு. கொடநாடு மாளிகை வந்து நம்ம எடப்பாடி ஆட்சி காலத்துலலாம் ஒரு மர்ம மாளிகை, பல கொலைகள் நடந்திருக்குது, உள்ள என்னமோ இருக்குது, அந்த வழக்கெல்லாம் ஓடிட்டு இருக்குது. இவர் செக்யூரிட்டி ஆபீஸ் பக்கத்துல வந்து அப்பாவும் மகனும் உட்கார்ந்து இருந்தாங்களே தவிர அம்மா பாக்குறதுக்கு அனுமதியே கொடுக்கல. பல மணி நேரங்கள் காத்திருந்தோம். என்ன பண்ணாங்க, ரிட்டர்ன் வந்தாங்க. ரிட்டர்ன் வந்தவங்க வந்து எதிர்த்து ஆவேசமா கிளம்ப வேண்டியதானே. இப்ப 2010லயே வந்து இவர்களுடைய விஜய் ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உங்களுடைய லட்சக்கணக்கான ரசிகர்களை அணிதிரட்டி இந்த மாதிரி ஒரு படம் வெளியிடுறதுக்கு வந்து ஆபத்து நிகழ்ந்திருக்கிறது, ஒரு ஊழல் அரசாங்கம் வந்து என்னுடைய படத்தை வந்து தடுக்க பார்க்கிறது, அணிதிரளுங்கள் தோழர்களே, ஏன் அறைகூல் விடுக்கல? மாறாக ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க. விழுந்த பிறகு அந்த டைம் டு லீடை எடுத்துட்டு டைம் டு ரன் அது வரலையே தவிர அதை வச்சுட்டு பஞ்சு டயலாக்லாம் தூக்கிட்டு ஒரு 20 நாள் கழிச்சு வந்து படம் வந்து வெளியாகுது. ரெண்டாவது, அந்த தேர்தலில் விஜய் ரசிகர் மன்றம், விஜய் நாங்கள் நேரடியாக ஜெயலலிதாவை ஆதரித்தோம், ஒரு அணில் போல வந்து உதவி செய்தோம் அப்படின்னு அறிக்கையே வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் என்பது தமிழகத்துல வந்து அதை துவக்கி வைத்தது வந்து, அதுல வந்து துவக்கி வைத்ததுன்ற ஒரு மைல் ஸ்டோன் வந்து எம்ஜிஆர், அதுக்கு பிறகு ஜெயலலிதா, சசிகலா. அப்ப அந்த ஜெயலலிதா என்ற அந்த ஊழல், தனது சொத்து முறைகேடு வழக்குல வந்து வாய்தா ராணி என்ற பட்டப்பெயர் எடுத்து உச்ச நீதிமன்றத்தையே 20 வருடங்கள் இழுத்தடித்த அந்த ஜெயலலிதாவை பற்றி, உச்ச நீதிமன்றத்தை இழுத்தடித்த, ஆமா, இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு ஈடி போனா கேஸ் உடனே தீர்ப்பு வந்துருது, மக்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள். ஊழல் கொடிகட்டி பறந்த காலத்துல வந்து உங்க கொடி எங்கே பறந்தது? நீங்க அந்த ஆட்சியை ஆதரித்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? இது அவர் ஊழலுக்கு ஒரு உதாரணம். ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாரு, 2011 காலத்திற்கு பிறகு அவர் செவி வழி கேட்ட செய்தி, விஜய் வீட்டுல வந்து கழிவு நீரை நிரப்பி கொண்டு போய் லாரில கொண்டு போய் அவங்க கொட்டி ஊதிட்டு வந்தாங்க. அதுல ஏற்பட்ட கோவத்துலதான் 2011 ஒரு 11 வருஷம் 13 வருஷம் ஆச்சா, மேல ஆச்சு, 13 வருஷம் கிட்ட ஆகுது. அவர் வந்து அந்த கோவத்துலதான் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ வர்றாரு. எந்த கட்சியை கொண்டு கொட்டினாங்க அவர் சொல்லல. அவரு ஏன் சொல்லல? அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சின்னு சொல்றாரு. யாரு ஆளுங்கட்சி? அவர் சொல்லலையே. ஏன் சொல்லல? தெரியல. இப்ப அவருக்கும் பயமா? அம்மா இறந்த பிறகு கூட அவர் ரெட் ஃபெலிக்ஸ் வந்து பயப்படுறாருன்னா அது என்னத்த சொல்றது? இல்ல இப்ப எடப்பாடிக்கு பயப்படுறாரா? இல்ல இப்ப அம்மாவை பத்தி ஏதாவது சொல்லிட்டா நமக்கு எடப்பாடியிலிருந்து நமக்கு கவனிப்பு குறைந்து விடும் சொல்லுகிறாரா எனக்கு தெரியல. அப்போ இதை வெளிப்படையாக சொல்வதற்கு கூட இன்னைக்கு நீங்க சொல்ற ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸே தயாரா இல்லாத பொழுது விஜயனுடைய நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. இது உண்மை இல்லையா? அவர் வந்து கோபத்துல இருந்து வர்றார். அந்த கேப்ஷன் இருக்குல்ல, தன்னை ஏன்னா அவரோட கட்சி வச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு குணப்படுத்துவீங்களா, வரண்டா அப்படின்னு சொல்லிதான். ஐயா, கோபம்னா வந்து உழைக்கும் மக்கள் அப்பவே வெளிப்படுத்தணும். நீங்க ஏதாவது சண்டை வருது, சச்சரவு வருது, பஸ்ல ஒரு பெண்கிட்ட வந்து பொறுக்கித்தனமா ஒருத்தன் நடந்துக்கிறான்னா பலாருன்னு ஒரு அற விடுவாங்க. இதை 10 வருஷம் கழிச்சு அற விடுவீங்களா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே தீர்க்கிறது தானே. அதுவும் நீங்க வந்து 11 வருஷம் வந்து நீங்க காத்திருக்கிறீங்கன்றதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட வந்து தைரியமும் வீரமும் உங்கள்கிட்ட இல்ல, கோழையா இருந்தீங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ஷன் போட்டு ஏத்தி ஒரு 11 வருஷம் ஆச்சா? இது என்ன வாதம் இது? உங்களுக்கு வந்து இது கூட உங்க வீட்டுல வந்து கழிவு கொட்டினாதான் உங்களுக்கு கோபம். ஆனா தமிழகம் முழுவதும் மொட்டையடித்து ஊழல் அடித்து வந்து நீங்க வந்து பல ஒடுக்குமுறைகள் செய்து, மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழி தடை பலி சட்டம், ராமர் கோயிலுக்கு வந்து கரசேவர்களை அனுப்பி இருக்கிறேன்,
எல்லா பத்திரிகைகள் மீதும் அது வந்து அவமதிப்பு வழக்கு. அப்போ நாங்கள் அந்த காலத்தில் எங்களை போன்ற தோழர்கள் வந்து தடா பொடால வந்து கைது, எங்கேயும் பொதுக்கூட்டம் நடத்த முடியாது. இப்படிப்பட்ட சர்வாதிகாரி ஆட்சி நடத்திய ஜெயலலிதா மேல உங்களுக்கு கோவம் வரல, வீட்டில் வந்து ஏதோ சாணி வீசிட்டாங்கன்றதுக்காகத்தான் நீ அரசியலுக்கு வாரீங்கன்னா இது என்ன அரசியல்? இப்போ ரஜினி வந்து போயஸ் தோட்டத்தில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மாவும் போயஸ் தோட்டத்தில் இருக்கிறாங்க, சிஎம் நடந்து போட்டாங்க. ஆமா, இதுதான் அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு மேல வந்து கோபம். ஜெயலலிதா மக்கள் மீது நடத்திய கொடுமைகள் எல்லாம் அவர் கோபம் வரல. அப்ப சினிமாக்காரங்களுடைய சமூக உணர்வு எப்போ கொப்பளிக்கிறதுன்றதுக்கு நீங்க ஒரு உதாரணம். இது ஒரு சேம் சைடு கோல். இதை வந்து வெளியே கொண்டு வந்த நம்ம ரெட் ஃபெலிக்ஸுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்குவோம். ரெண்டாவது, இவர் ஊழலுடைய பிரச்சனைக்கு இவர் ஊழல் இதை வந்து எப்படி டீல் பண்றாருக்கு இன்னொரு ஆதாரம். இப்ப கத்தி படத்தை வந்து லைக்கா தயாரிக்குது. இந்த லைக்கா நிறுவனம் வந்து சுபாஷ் கரண் ராஜா அப்படின்ற ஒரு ஈழத்தமிழராக இங்கிலாந்துல வந்து அவங்க வந்து ஒரு மொபைல் வந்து வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அகதிகள்கிட்ட வந்து மலிவான விலையில சிம் கார்டு வித்து அந்த கம்பெனி வளருது. அப்புறம் அது ஒரு பெரிய பில்லியனரா வந்து அவர் மாறிடுறாங்க. ஆனா இந்த லைக்கா வந்து இங்கிலாந்துலையும் பிரான்ஸ்லையும் வரி ஏய்ப்பு செய்ததாக வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஜூலை 2012 முதல் பிப்ரவரி 2012 வரை லைக்கா மொபைல்ஸ் இங்கிலாந்து பிரிவு தனது வர்த்தகத்தை குறைத்து காட்டி வேட் டேக்ஸை வந்து குறைவாக கட்டியது ஆகி அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 26 மில்லியன் பவுண்டுகள் வந்து அபராதம் வச்சிருக்கிறாங்க. யாரு வச்சிருக்கிறது? இங்கிலாந்தினுடைய சுங்கவரித்துறை. ரெண்டாவது வந்து பிரான்ஸ்ல வந்து 2016ஆம் ஆண்டு மணி லாண்டரிங் வந்து பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, லைக்காவினுடைய ஊழியர்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் அந்த பாக்ஸில் வந்து பண மூட்டை எடுத்துட்டு போய் தனியாக வந்து இன்னொருத்தர் கைமாற்றி விடுறாங்க. அப்போ வந்து அங்கே பிரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகை பேர் வந்து பஸ் ஃபீட். அது வந்து ஒரு புலனாய்வு பத்திரிகை, பல செய்திகள் வரும். அவங்களுடைய இது வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி அதிரடி செய்திகள் தான். அவங்க இதை வீடியோ ஷூட் பண்ணி போட்டாங்க. அப்போ அங்கே ஒரு கேஸு, லைக்காவில் 19 ஊழியர்கள் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போது பல வரியில்லா சொர்க்கங்களில் இவங்க மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற லைக்கா மேலே வந்து கேஸ் இருக்குது. இவர் லைக்கா ஓனர் வந்து அன்னைக்கு இருந்த டோனி பிளேயருக்கெல்லாம் வந்து டொனேஷன் கொடுத்துருக்கிறாரு, ராஜபக்சேக்கு டொனேஷன் கொடுத்துருக்கிறாரு, ராஜபக்சேனோட ஹெலிகாப்டர்ல போய் ஒரே இதில் போய் இறந்துருக்கிறாரு. அப்போ ஈழத்தமிழர்களுக்காக போய் உண்ணாவிரதம் இருந்த எல்லாரும் தான் உண்ணாவிரதம் இருந்தாங்க. விஜய் வந்து ராஜபக்சே ஃப்ரெண்டு சுபாஷ் கரனுடைய படத்தில் நடிப்பதற்கு என்ன காரணம்? பிரான்ஸ்லையும் இங்கிலாந்துலையும் வரி ஏய்ப்பு மோசடி ஊழல் செய்து அந்த ஊழல் பணத்தை இங்கே வந்து வருஷத்துக்கு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி நான் அந்த படம் தயாரிக்கிறேன்னு சொல்லி அந்த ஊழல் பணத்தில் சம்பளமாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா இல்லையா? இந்த ஊழல்ங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, லைக்கா நிறுவனம் ஊழலே பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க வந்து இப்போ சினிமா பொறுத்தவரை முதலீட்டாளர்கள் தான் முடிவு பண்ண அந்த படம் எடுக்கணுமா. இப்போ ஒரு ப்ரொடியூசர்ஸ், பெரிய நடிகர், இப்போ யார் முதலீடு செய்யணுங்கிற முடிவு எடுக்கிற இடத்துல ஒரு நடிகர் இருக்க முடியாது இல்லையா? லைக்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு முடிவு எடுக்கிற அளவுக்கு சினிமாவுக்கு அது வர்த்தகம். நீ வந்து காமாசோமா நடிகர்களுக்கு பொருந்தும். இப்போ ரஜினியோ விஜயோ அஜித்தோ அவங்க தான் ப்ரொடியூசரை தேர்ந்தெடுப்பாங்க. ஒருத்தர் போய் நீங்க போய் கால்ஷீட் வாங்கிட முடியுமா? ரஜினி கிட்ட யாரு போய் வாங்க முடியும்? பெரிய இயக்குநர்கள் அது நல்ல கதை வச்சிருக்கிறோம். இப்போ அது மாறிட்டு இருக்கு. இல்ல, அது மாறிட்டு இருக்கு. சரி, இயக்குனர் போய் கதை சொல்றாரு, பிடிச்சிருக்குது, இந்த தயாரிப்பாளரை பாருங்கன்னு யார் சொல்லுவா? நடிகர்கள். அப்போ விஜய் தானே சொல்லியிருக்காரு, லைக்கா ப்ரொடக்ஷன் ஏற்கனவே என்கிட்ட கேட்டிருக்காங்க, அவரை வச்சு எடுங்க. நாய் வித்த காசு குறைக்காதுங்கிற மாதிரி அதை அவர் ஊழல் பண்ணிருக்கலாம். விஜய் நடிச்சு தானே அந்த பணம் வாங்குறாரு. சரி, அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? அதெல்லாமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்பனா ஊழலுக்கு என்ன டெஃபினிஷன்? ஊழல் மலிந்த இந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு என்ன பொருள்? அது புரியாம சொல்றாருன்னு சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையிலே இருக்க இல்ல. இப்போ ஒரு விஜய் படமோ ரஜினி படமோ ரிலீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் முதல் நாள் வந்து 5 ஷோ, முன்னாடி 5 ஷோலாம் ஓடுல. அதை வந்து ரசிகர் மன்றங்களுக்கு தியேட்டருக்காரங்க வந்து ஏலம் விடுவாங்க. இப்போ அந்த ரசிகர் மன்ற தலைவர்கள் வாங்கி அதை என்ன செய்வாங்க? அவங்க பிளாக்ல வைப்பாங்க. பிளாக்ல இல்ல, வெளிப்படையாகவே ஒரு டிக்கெட் 5000 ரூபாய். அப்ப ரசிகர்கள் வந்து தாலியை வித்தோ அல்லது குண்டுமணி தங்கத்தை வித்தோ ஏதோ கடன் வாங்கியோ கந்து வட்டிக்கு கடன் வாங்கியோ படம் பார்ப்பாங்க. அப்ப இந்த விற்பனையெல்லாம் கணக்கு பண்ணி தான் தியேட்டர் விநியோகத்துக்கான ரேட் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப சூப்பர் ஸ்டாருடைய படங்களுடைய அந்த விநியோக தொகை என்பது இது சம்பந்தப்பட்டது. அப்போ ப்ரொடியூசர் வந்து ஊழல்வாதி, ஜெயலலிதா ஊழல்வாதி, இதுல எல்லாம் நீங்க வந்து ஆதரவாக இருந்துவிட்டு இன்னைக்கு நீங்க ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரத்தை நீங்க மாற்றப் போகிறோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? விஜய் ரசிகர்கள் இதற்கு பதில் சொல்லணும், யோசிக்க வேண்டும். ரசிகர்கள் வந்து அவங்க அவுட் ஆஃப் பேஷன் படம் பிடிச்சிருக்கு, அதுக்கு போய் இவ்வளவு மெனக்கிடுறாங்க, அதுல வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கு, ரைட்டு. நான் சொல்றது இது இந்த ஸ்ட்ரக்சரலாவே
ஊழல் வந்து மலிந்திருக்கும் பொழுது ஒரு தனி நடிகர் பிரத்யேகமாக அந்த ஊழலை ஒழிச்சிருக்க முடியாது. அவங்க அந்த லிமிட்டேஷன் சொல்றாங்க. ஒரு தன்னார்வ குழு, தன்னார்வ அமைப்புகளால் எங்களால் உதவி செய்ய முடியுமே தவிர மேற்கொண்டு எதுவும் சமூக அமைப்பை அல்லது இந்த கட்டமைப்பெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்கு அதிகாரம் தேவைப்படுது. இப்போ வந்து அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிராக போறாருன்னா அங்கே போய் நின்னாரு. ஒரே ஒரு கேள்வி, இந்த நிவாரண உதவி சமூக சேவை செய்து மாற்ற முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, இன்னும் எதுக்கு செய்றீங்க? அது ஆசை இருக்குது, மக்கள் கஷ்டப்படுறாங்க. இல்ல சார், அது இன்வெஸ்ட்மெண்ட். 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, அது 2 கோடி ரூபாய் நலத்திட்டங்களுக்கு வந்து என்ன இஸ்திரி பெட்டி, சைக்கிள், அப்புறம் வந்து இந்த மாதிரி கல்வி உதவின்னு பண்றீங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரஸ்ட் பேர்ல கணக்கு எழுதிக்கலாம், டாக்ஸ் எக்ஸம்ஷன் அந்த மாதிரி. அதான் அரசியலுக்கு வருவதற்கான இன்வெஸ்ட்மெண்ட். விஜயோட 39வது பிறந்த நாள் வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வருது. இங்க குருநானக் கல்லூரியில வந்து பிறந்த நாள் கொண்டாட்டம். 3900 பேருக்கு வந்து நலத்திட்டம். அதை வகுத்தீங்கன்னா 2500 ரூபா சில்லற வரும். சரியா வந்து மக்கள் வந்து கமெண்ட்ல போடுவாங்க. 39,000 பேருக்கு விருந்து. இந்த 39 புரியுதா? இது ஒரு அல்பத்தனமா இல்லையா? அதுக்கு என்ன, அது ஒரு நம்பர், வயசு 39ன்னா நீ ஒரு 50 பேருக்கு போடு, 100 பேருக்கு போடு. இதை நம்ம எப்படி விமர்சனமா சொல்றது? 39 வயசு, அதனால அவங்க நம்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க. 3900 பேருக்கு நல உதவி, ஒரு ரவுண்டா 4000 கூட கொடுக்க முடியாம, அப்போ வயச உலகத்துக்கு பிறந்த நாளை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அது போட்டோம். அம்மா வந்து பிறந்த நாளை தடை பண்ணிட்டாங்க. பிறந்த நாள்லாம் ஆட்சியில் கொண்டாடக்கூடாதுன்னு ரசிகர்கள் கூட்டி அரசியல் பேசுறியா? கப்புன்னு வாயை மூடிட்டு போயிட்டாப்ல. ரசிகர்கள் யாரும் வர வேண்டாம், இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்ல. அப்ப தன்னுடைய பிறந்த நாளையே கொண்டாட முடியாத ஒரு கைதியாக தான் விஜய் வந்து இருந்தார். அப்பெல்லாம் சவுண்ட் விடல. சாதாரண மனிதர்கள் அவரை நீங்க சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துல இருந்து இருந்தீங்க. சாதாரணமா இந்த அரசியல் சிக்கல்கள் இருக்கிறவங்க தயக்கம் இருக்கும். இதில் நம்ம தலையிடலாமா வேண்டாமா, நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஆகும், நம்ம பார்த்துட்டு இருக்க வேலைக்கு என்ன ஆகும், இதுல உத்தரவாதம். இப்போ அவரை பொறுத்தளவுக்கு அவரை நம்பி நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. மெல்ல மெல்ல அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெலிக்ஸ் வந்து பட்டியல் போடுறாரு. அண்ணா ஹசாரேவுடைய அந்த நிகழ்ச்சிக்கு போனாரு. அப்புறம் வந்து ஜெயாவுக்கு ஆதரவாக மறைமுகமாக பிரச்சாரம் செய்தார். அதுபோல் அனிதா இறப்பு வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்கு போயிட்டு போய் உதவி செஞ்சுட்டு வந்தார். இது எல்லாமே அவருக்குள்ள அந்த உணர்வு இருக்குது. ஆனால் செய்வதற்கான சூழல் இல்லை, அதுக்கான தயக்கம் வந்து இப்போ வர்றாரு. இதில் என்ன, நீங்கள் வரவேற்க தானே செய்யணும். சரி, பிரகாஷ் ராஜுக்கு வந்து என்ன தயக்கம் இருந்துச்சு? சினிமாவில் இருக்காரு, கில்லி படத்தில் வந்து அவர் வில்லன் நடிச்சிருக்காரு, விஜய் வந்து ஹீரோ. தன்னுடைய நண்பர் வந்து கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்ட பிறகு பிரகாஷ் ராஜ் வந்து அரசியலுக்கு வராரு. அதுக்கு முன்னாடி அவர் தென்னிந்தியாவில் ஒரு 7 மொழி தெரியும், 7 மொழி படங்களே நடிக்கிறாரு. பிஸியான நடிகர், நல்ல வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு. கௌரி லங்கேஷ் வந்து சங்கிகளால் கொல்லப்பட்டாங்க, அவருடைய நண்பர் அவங்க அதுல இருந்து அவர் இந்துத்துவவாதிகளை வந்து ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு வந்து மோடி அரசை வந்து கேள்வி கேட்கிறாரு. இப்ப தொடர்ந்து வந்து இப்ப ஹிந்தி இம்போசிஷன் பற்றி நேற்று ஒரு பேட்டி, நீங்க கர்நாடகாவில் வந்து தயிர் பாக்கெட்ல வந்து இந்தியை போடுறீங்களே, உனக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு ஹிந்தி தெரியாது, நீ இந்திய மேலே திணிக்கிற. இப்ப பல இடங்கள்ல வந்து அவர் மோடியையும் பாரதிய ஜனதாவையும் இந்த மதவாதத்தையும் சங்கிகளையும் எதிர்த்து பேசுகிறார். இந்த தைரியம் வந்து விஜய்க்கோ ரஜினிக்கோ மற்றவர்களுக்கோ ஏன் இல்லை? இதனால பிரகாஷ் ராஜ் வந்து பல பட வாய்ப்புகளை இழந்திருக்கிறார், தன்னுடைய வருமானத்தை வந்து இழந்திருக்கிறாரு. இருந்தாலும் அவர் துணிச்சலா இருக்கிறாரா இல்லையா? அப்ப நீங்க சொல்ற அந்த சூழல்கள், கண்டிஷன்ஸ், முதலீடு இதையெல்லாம் கணக்கில் கொண்டாலும் இந்த அரசியல்ல வந்து சாமானியர்கள் குரலுக்கு குரல் கொடுத்து எனக்கு வருமானம் போனாலும் பரவாயில்லன்னு நிக்கிறவன் தான் ஒரு உண்மையான கலைஞன். இப்போ சார்லி சாப்ளின் வந்து அமெரிக்கால இருந்து ஏன் நாடு கடத்தினாங்க, அல்லது அவர் ஏன் சுவிட்சர்லாந்து வந்து அவர் வந்து மரணமடைய நேர்ந்தது? அந்த மெக்கார்த்திசம்னு சொல்லி அமெரிக்காவில் 50களில் வந்து கம்யூனிசம் பேசுனீங்கன்னா ஒடுக்குவாங்க. அப்போ இவர் கிரேட் டிக்டேட்டர் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறாரு, நீ வந்து அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. அதுக்கு பிறகுதான் அவர் வந்து வெளியேறாரு. இந்த மாதிரி உலகம் முழுவதும் கலைஞர்கள் இந்த மாதிரி சமூக அநீதிக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க, உயிரை விட்டுருக்குறாங்க. அதற்காக வந்து தங்களுடைய கலையை வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சிறைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து முதலீடு தொழில் அப்போ அதை ஒத்துக்குங்க. நீங்கள் வந்து ஒரு முதலாளி, இவ்வளோ நாள் முதலாளியாக இருந்திருக்கிறீங்க. ஒரு முதலாளியாக இருக்கிறவர் வந்து எப்படி அரசியலுக்கு வர முடியும்? முதலாளிகள் அரசியலுக்கு வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ வெவ்வேறு வர்க்கத்துல இருந்து வர்றாங்க. அப்படி இவரும் வர்றாரு. இவரை குறித்து நான் திரும்ப ஃபெலிக்ஸ் தான் போறேன், ஏன்னா அவருடைய விளக்கம் தான் நான் ஃபுல்லாக கேட்டேன். அவருக்கு தயக்கம் இருக்குது. முன்னாடியே அவர் யோசிச்சுட்டாரு. அவங்க அப்பா போட்ட விதை, எஸ்எஸ்சி போட்ட விதை, இதெல்லாம் மெல்ல உருமாறி வெளியே வந்திருக்குது. அவர் வெளியே பார்க்குறாரு சொசைட்டியை, ஊழல் மலிந்திருக்கிறது, மதவாதம் சாதியாக பிளப்புது, இதெல்லாம் இருக்குது. அப்போ அவரையே எச் ராஜா உள்ளிட்டவர்கள் ஜோசப் விஜய்னு கூப்பிடுறாங்க. அப்போ நீர்பூத்த நெருப்பாக இருந்து மெல்ல அவர் வெடித்து வெளியே வந்திருக்கிறார். இப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, விஜய் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இல்லாமல் இன்க்ளூசிவ் பேசுறாரு.
உள்ளடக்கிய ஒரு அரசியல் அதை பேசுறாரு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிடம் வெர்சஸ் பிராமணிசம் அப்படி இருக்குது. அவர் அதெல்லாம் இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றாரு. இப்போ பிளவாதத்திற்கும் எதிராக பிராமணிசம் தானே அது இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை மறுக்கக்கூடியது பிராமணிசம் தானே. இப்போ பிராமணிசமும் திராவிடமும் ஆரியமும் திராவிடமும் சனாதனமும் ஒடுக்கப்பட்ட மக்களும் எப்படி சமமாக முடியும்? இது மாதிரி ஒரு தத்துவத்தை உலகத்துல கேள்விப்பட்டதில் எப்படி ஒரு வியாக்கியானத்தை அவர் தான் சொல்றாரு, ஃபெலிக்ஸ் தான் சொல்றாரு. அப்போ ஒரு பெரிய தத்துவ ஞானி. இந்த நாட்டுல பிறக்கும் போதே நீ எந்த ஊர்ல பிறக்கணும் அல்லது காலனியில பிறக்கணுமா, உன் பெயர் என்ன, நீ என்ன சாமி கும்பிடணும், எந்த கிணத்துல தண்ணி எடுக்கணும், எங்க நீ குளிக்க முடியும், எந்த கோயிலுக்கு போக முடியும், எந்த கோயிலுக்கு நீ போகக்கூடாது, என்ன தொழில் பண்ணணும், உன்னுடைய ரேஞ்ச் என்ன, செத்த பிறகு உன்னை எங்க புதைக்கணும், இப்படிலாம் நம்ம கருவில் இருக்கும் போதே தீர்மானிக்கப்படக்கூடிய நாடுதான் இந்த இந்தியா அல்லது பாரதம். இதுல எல்லோரையும் உள்ளடக்கிய அரசியலுங்கிறது அது வெறுப்பாகின்ற அது அப்படி புரிஞ்சிக்க முடியாது, பாசிட்டிவா புரிஞ்சிக்க முடியாதான்னு கேட்கிறேன். அதுதான் RSS சொல்றான். இப்போ உடம்புல கால் ஒரு வேலை செய்யுது, கை ஒரு வேலை செய்யுது, தலை ஒரு வேலை செய்யுது. தலை பார்ப்பனர்கள் அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க, கை கால் சூத்திரர்கள் பஞ்சமல் அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. நம்ம ஒரு சொசைட்டியா பாரதத்தின் முன்னேற்றத்துக்கு வேலை செய்வோம். இந்த சமூகத்தை சங்கிகளும் பேசுறாங்க. அப்ப அதுக்கு என்ன வேறுபாடு? ஃபெலிக்ஸ் என்ன இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா? இது ஃபெலிக்ஸோட வியாக்கியானம். ஆனா விஜய் தன்னோட இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது ஒரு கொஞ்சம் இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்குது. அவர் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு நாங்கள் மாநில உரிமைகள் குறித்து பேசுவோம், அந்த அம்சம் இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன விளக்கன்றது முதல்ல பார்த்துருவோம். அவங்க இன்னும் விளக்கமே கொடுக்கலையே. இல்ல, இதுல கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்துக்கு வழிவகுக்கக்கூடிய இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த சாதி மத பேதமற்ற இந்த ஒரு வார்த்தையை 2 வார்த்தையை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த சாதி மத பேதமற்ற இந்த வார்த்தைக்கு இந்தியாவில் 1990 இருந்து இன்னைக்கு 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் ஒரு இரத்த சரித்திரமா இருந்திருக்கு. 92ல் பாபர் மசூதி இடித்ததுல இருந்து இங்க ஜனவரி 22ல் ராமர் கோயில் அந்த திறந்ததுக்கு வரைக்கும் இப்ப ஞானவாபி மசூதி திறந்து விட்டுருக்கிறான். அங்க முஸ்லீம்கள் போராடிட்டு இருக்காங்க. டெல்லியில 600 வருட பழமையான ஒரு தர்கா இடிக்கப்பட்டிருக்குது. பள்ளிவாசல்ல காவிக்கொடி, தேவாலயங்கள்ல காவிக்கொடி, மும்பை மீரா ரோட்ல முஸ்லீம்கள் கடை இடிக்கப்படுது. அப்ப 2002ல் 2000க்கு மேற்பட்ட முஸ்லீம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவெல்லாம் நடந்திருக்குது. என்ன இந்த சமயத்துல 2014ல் மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வராரு. பிரதமர் ஆறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ரஜினி வீட்டுக்கு போறாரு. ரஜினி வீட்டுக்கு போய் ரஜினி மகள் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஐஸ்வர்யா அந்த கோச்சடையானா அந்த அந்த படத்தை பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் பேசிட்டு வெளியே வராங்க, போட்டோ எடுத்துட்டு. நோக்கம் என்னன்னா, ரஜினி கூட ஒரு போட்டோ பார்த்துட்டா ஓட்டு பிஜேபிக்கு விடும். அதே போல விஜயும் வர சொல்றாரு. எங்க கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர் அவர் ஏர்போர்ட் போயிருக்கும்போது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல விஜய் சந்திக்கிறாரு. விஜயும் போய் பார்க்குறாரு. அப்போ 2014 முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு? 2002 குஜராத் கலவரம் நடந்திருக்கு, பாபர் மசூதி இடிப்பு நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் விஜய்க்கு தெரியும்ல. குஜராத்ல ஏராளமான மத கலவரங்கள் நடந்தது. அதுக்கு பிறகு குண்டுவெடிப்புகள், கலவரங்கள் எல்லாமே நடந்திருக்கு இல்லையா? மோடிஜியை பார்த்து விட்டு விஜய் சொன்ன ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட், அவர் வெளியே அந்த சந்திப்பு முடிஞ்சோன்னு விஜய் சொல்றது, ரொம்ப சாதாரண ஆளான என்னையும் மதித்து குருஜி நரேந்திர மோடி என்னை சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. யாரு? குருஜியா. சென்ற முறை அவர் சென்னைக்கு வந்த போது என்னை சந்திக்க விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பில் இருந்தமையால் என்னால் அவரை சந்திக்க முடியவில்லை. மீண்டும் கோயம்புத்தூர் வருகை தரும்போது என்னை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார். எனவே கோயம்புத்தூர் வைத்து இன்று நான் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். இதில் அரசியல் உள்நோக்கம் கிடையாது. இந்திய நாட்டின் மரியாதைக்குரிய தலைவர் என்னை சந்திக்க வேண்டும் என கேட்டதே எனக்கு பெருமைக்குரிய விஷயமாகும். அவரை சந்தித்த போது என்னிடம் அன்போடும் எளிமையாகவும் பேசினார். அவர் என்னிடம் என்னுடைய 21 வருட சினிமா வளர்ச்சியையும் அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் பேசினார். நாட்டின் முக்கிய தலைவர் என்னை பற்றி இந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார் என நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இதுல என்னாச்சு? அவர் மோடி சந்திச்சிருக்கிறாரு. அப்ப இந்த சாதி மத பேதங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் பிரதர்? அவருக்கு இப்ப இந்த ரீசெண்டா தானே அனுபவம் கிடைச்சிருக்கு. இப்பதான் அறிவு வந்திருக்கா? இப்பதான் வயசுக்கு வந்திருக்காரா? இல்ல எச் ராஜா போன்றவர்கள் டார்கெட் பண்றாங்க, பிஜேபி டார்கெட் பண்ணுது. அது பின்னாடி. அப்ப நம்மளும் ஆதரிச்சோம்ல. அவரும் ஜோசப் விஜயன் போட்டாரு, நம்மளும் மெர்சல் படத்துல அந்த GST இதுக்காக ஆதரிச்சோம். இப்போ கோபேக் மோடிக்கு விஜய் ரசிகர்களும் ஆதரிச்சாங்க. அதெல்லாம் நடந்திருக்குது. அப்படி ஒரு அநீதி நடக்கும்போது நம்ம குரல் கொடுத்துருக்கோம், விஜய்க்கு குரல் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே முஸ்லீம்களும் தலித் மக்களும் சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களும் தாக்கப்பட்ட போது அவர் மோடியை சந்திப்பின் போது கேட்டாரா?
ஐயா குருஜின்னு சொல்றாருங்க. ஐயா மோடிஜி 2002 குஜராத் கலவரம் நடந்ததே, 2000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்களே, அது உங்கள்கிட்ட கரண் தப்பார் பேட்டி எடுக்கும்போது நீங்க ஒரு மன்னிப்பு கூட கேட்காம தண்ணியை குடிச்சு எந்திரிச்சு போனீங்களே, இது கொடுமை அல்லவா? இந்த மாதிரி சாதி மதம் பார்க்கலாமா? 92 பாபர் மசூதி வந்து இடிச்சாங்களே, நானே ஒரு கிறிஸ்டின் தான், நம்ம எல்லாரும் ஒன்னா தானே வாழணும் இந்தியாவில், ஏன் இப்படி பிரிவினை பாக்குறீங்க? பிஜேபியே கொஞ்சம் திருந்துங்க, இப்படி பேசியிருக்கலாம்ல. பேசியிருக்கலாம். ஏன் பேசல? ஜஸ்ட் அன் ஆக்டர். பொதுவில் நம்பிக்கை என்ன இருக்குதுன்னா, இது எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிற வார்த்தையில் இருக்குது. எனக்கு சினிமா சார்ந்த கமிட்மெண்ட் இருக்குது. இன்னும் ஒரு படம் ஒப்புக்கொண்டா ஒரு படம், மற்றொரு படம், அந்த படத்தை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். ஒரு சினிமான்னு வரும்பொழுது பல்வேறு தரப்பு ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால உடனடியாக அப்படி பேசுறதுல, பேசினா படம் வந்து ஓடாது அப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த அனுபவத்திலேருந்து பேசாமல் இருக்கிற ஒரு நபர் பொது வழியில் இப்போ வந்து ஓகே, இவ்வளோ நாள் என் மக்களை உச்சாணி கும்பலாக வச்சுட்டீங்க, நான் உங்களுக்காக வேலை பார்க்க சேவை செய்ய வருகிறேன், இது என்னுடைய வேலை இல்லை, அரசியலை வேலையாக நான் பார்க்கவில்லை. விஜய் கூட இப்படி சமாளிக்க மாட்டாரு, நல்ல சப்பக்கட்டு கட்டுறீங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஹிட்லர் கூட ஃப்ரெண்டா இருக்கிறீங்க. ஏன் இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து சினிமாவில் பெரிய ஸ்டாரு, ஹிட்லரை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் வந்து நீங்க பின்னாடி வந்து அந்த உங்க தொழிலெலாம் முடிச்சுட்டு பணம்லாம் சேர்த்து வச்சுட்டு எல்லாம் வெளியே வந்துட்டு அப்புறம் ஹிட்லரை எதிர்ப்பீங்களா? இது என்ன பேச்சு இது? இல்லை, அப்போ 2000 முஸ்லீம்கள் உயிரை விட நீங்கள் திரைப்படத்தில் நடிக்கிறது உங்களுக்கு முக்கியமா இருக்கு. உங்களுக்கு 100 கோடியோ 150 கோடி வந்து சம்பளம். 2000 முஸ்லீம்களின் உயிர் முக்கியமா, 150 கோடி ரூபாய் முக்கியமானா உங்களுக்கு கோடி தான் முக்கியம். அப்ப எதுக்கு சாதி மத பேதமற்றன்றது என்ன அர்த்தம்? இல்ல இனி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து முன்னாடி நடந்த எல்லா அயோக்கியத்தனங்களுக்கும் ஒடுக்குமுறைக்கும் நீங்க அமைதியா இல்ல. அவர் பாடல்கள்ல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்துன்னு கபிலன் எழுதிய வரிகள்ல அவர் வாயசிச்சு பாடி டான்ஸ்லாம் ஆடி இருக்கிறாரு. நம்ம டெக்ஸ்ட் புக்ல முதல் இதுலயே வந்து தீண்டாமை சட்டப்படி குற்றம் அப்படின்னு இருக்கா இல்லையா? இதெல்லாம் நீங்க பாட்டு பாடிலாம் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. குழந்தைங்க வந்து புக்கை திறந்தாலே டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. என்னுடைய கேள்வி, இந்த தீண்டாமைக்கும் இந்த சாதி மத பேதத்தையும் உருவாக்குகின்ற சக்தி யாரு? இந்தியாவில் இப்போ தலித்துக்கள் வந்து குஜராத்தில் வந்து மாட்டு கறி கொண்டான்னு சொல்லி வந்து அடிச்சு இது பண்ணாங்கல்ல, வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க இல்லையா? இவர் வந்து அக்லக்கு வந்து மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு கொண்டாங்க இல்லையா? கௌரி லங்கேஷ், தபோல்கர், அப்புறம் வந்து பன்சாரே இவங்கெல்லாம் வந்து கொல்லப்பட்டாங்க. இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் வந்து பிரக்யா சிங் தாக்கூர் எம்பி வந்து கோட்ஸேயை வந்து நேரடியாக பாராட்டுறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர். இப்போ இந்த 8 ஆண்டுகளில் இவ்வளவு அயோக்கியத்தனங்கள், வன்முறை நடந்திருக்குது. அப்புறம் மக்கள் வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, மாநிலங்களுக்கான உரிமை எல்லாம் மறுக்கப்பட்டிருக்குது. இப்போ நீட்டுக்கு கூட நீங்க நீட்டை எதிர்த்து ஒன்றிய அரசை கண்டித்து ஏதாவது அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்களா? அனிதா போய் சந்திச்சுட்டு வந்தார்ல, அனிதா குடும்பத்தை போய் இரவு சந்திச்சு நீங்க பண உதவி ஏதோ கொடுத்துட்டு வரீங்க. அனிதா அமைப்பால் செய்ய முடியும் இல்ல, அனிதா வந்து எதுக்காக உயிரை விட்டாங்க? நீட்டை எதிர்த்து உயிரை விட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து அதனால நீ நீட்டை யாரு வந்து இங்க திணிச்சா அதை எதிர்த்து பேசணுமா இல்லையா? ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்த பிறகு ஸ்னோலின் வீட்டுக்கு பைக்ல நைட்டு 12 மணிக்கு போய் அந்த வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றீங்க. வெளிப்படையா பட்டப்பகல்ல பிரஸ் மீட்டை வச்சுட்டு நான் வந்து இந்த வேதாந்தாவை கண்டிக்கிறேன், இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்து 13 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், வேதாந்தாவை நான் எதிர்க்கிறேன் அப்படிலாம் சொல்லணும். நீங்க போய் வந்து இந்த சென்டிமெண்ட் வந்து எதற்கு? இங்க மக்களுக்கு தேவை, அவர்கள் பக்கம் வந்து நியாயத்தின் பக்கம் குரல் கொடுக்கணும். இதே வேதாந்தாவும் லைக்கா நிறுவனமும் மோடி இங்கிலாந்து போன போது மோடிக்கு வந்து ஸ்பான்சர் கொடுத்தது அவங்க. இப்ப நீங்க வந்து இருட்டுல போய் கொல்லப்பட்ட அந்த மாணவியினுடைய வீட்டுல பாக்குறது வந்து அது ஓகே, நீங்க வெளிப்படையா ஏன் குரல் கொடுக்கல? அப்ப இதன் மூலம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நோகாம இதன்னு குறியீடா? நான் என்ன சொல்றேன், பல்வேறு துறை சார்ந்தவர்கள் தங்களுடைய வேலைகளுக்கு இடையிலே இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தொடர்பாக சிம்பத்தி வச்சிருக்கிறதும் எம்பத்தியோட நடந்துக்கிறதும் அப்புறம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கறது, ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஹாவ் அ சிம்பத்தி. நான் வந்து எனக்கு விஷயங்கள் புரியுது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் எலெக்ஷன் சமயத்தில் என்னோட ஓட்டு போடுறது அப்படின்னு நிறுத்திக்கிறேன். நான் ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணுறேன், இது வந்து சகித்து கொள்ள முடியாததாக இருக்கிறது, இனி நான் அரசியலுக்கு வந்து முழு நேரமாக வேலை பார்க்க போகிறேன். இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தானே. நீ நேத்தியேன் அதை கேட்கல, நேத்தியேன் அதை வந்து தண்டிக்கல, நேத்தியேன் கண்டிக்கல, மேபி அவர் பலவீனமாக இருந்திருக்கலாம், தொழில் நிர்பந்தங்கள் காரணமாக அமைதியாக இருந்திருக்கலாம். இப்போ வர்றதை நம்ம வரவேற்கணுமா இல்லையா? 49 வயசு வரைக்கும் நீங்க ஒரு மங்குனியா இருந்துட்டீங்க. பெரும்பான்மை மக்கள் தங்களுடைய சொந்த பெரும்பான்மை மக்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்களா? பெரும்பான்மை மக்கள் வந்து நான் கட்சியை வந்து ஆரம்பிச்சு இந்த நாட்டை மாற்ற போகிறேன், முதலமைச்சரா உட்கார போறேன்னு பேசுறாங்களா? இல்லையே, ஓட்டு மட்டும் தானே போடுறாங்க. இப்ப இவருடைய இந்த அறிக்கையில என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில்
இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். இந்த புகழ் மற்றும் எல்லாம்னா என்ன அர்த்தம்? தன்னோட வாழ்க்கை கொடுத்தது துட்டு. எல்லாம்ன்றது பணம் தானே. புகழ் எல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப இவருக்கு வந்து சினிமாவில் நடித்ததுனால பல ஆயிரம் கோடிகள், சில ஆயிரம் கோடிகள் வருமானம் வந்து உண்மைதானே, ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிறாரு. நீங்க கொடுத்துருக்குறீங்க, நான் திரும்ப செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அரசியலுக்கு வந்த தலைவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி எனக்கு மக்கள் எல்லாம் எனக்கு செஞ்சிருக்காங்க, அதனால நான் மக்களுக்கு செய்யறேன் அப்படி வந்திருக்காங்களா? காந்தி அப்படி வந்தாரா? நேரு அப்படி வந்தாரா? பகத்சிங் அப்படி வந்தாரா? சுபாஷ் சந்திர போஸ் அப்படி அது வந்தாரா? ஒரு அரசியல் உணர்வு. ஆனா இப்படி வரக்கூடாதுன்னு கிடையாதுல்ல. இல்ல பிரதர், அவங்க வந்து நாட்டில் நடக்கிற அநீதிகளை பார்த்து விட்டு தங்களுடைய படிப்பு, பணக்கார குடும்ப பின்னணி இதெல்லாம் விட்டுட்டு பகத்சிங் போன்றவர்கள் தனது இளமையே வந்து தியாகம் செய்து விட்டு அரசியல் அரங்குக்கு வராங்க. நீங்க வந்து ஒரு அரசியல் பணி, மக்கள் பணிக்கு வந்து கணக்கு போடுறீங்க. அதான் ஒரு நன்றி உணர்ச்சி அடிப்படையில் இவ்வளவு நாள் செஞ்சிருக்கீங்க. நன்றி உணர்ச்சின்னா இதை சொல்லக்கூடாது. நான் வந்து இவ்வளவு நாள் நடிகனா இருந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோபமா இருக்குது. இப்போ பிரகாஷ்ராஜ் வந்து அப்படி சொல்லியிருக்காரா? எனக்கு இவ்வளவு நாள் வந்து 7 மொழியில் நடித்ததற்காக மக்கள் வந்து நிறைய காசு கொடுத்துருக்கீங்க, அது திருப்பி நன்றி கடன் செலுத்தும் வகையில் நான் இந்த ஒன்றிய அரசின் ஒடுக்குமுறை எதிர்த்து பேசுகிறேன். அப்ப ஒரு நியாயத்தின் பக்கம் குரல் கொடுக்கணும்னா அது இதயத்துல இருந்து வரணும், வட்டி கணக்குல இருந்து வரக்கூடாது. இவர் சொல்லியிருக்கிறது வட்டி கணக்கு. ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கறத நம்ம வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. நேற்று டிவி டிபேட்ல எல்லார்கிட்ட கேட்டீங்கனாலும் அரசியலுக்கு வருவதற்கு யாருக்கும் உரிமை உண்டு, ஒரு சினிமா நடிகருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு ஏன் வர வேண்டும் என்று கேட்பதற்கு எனக்கு உரிமை இல்லையா? உண்டு. அதைத்தான் நான் சொல்றேன். ஏன் வரணும்? எதுக்கு நீங்க வரணும்? இங்க 1008 கட்சி இருக்கு. இந்த கட்சிகள்லாம் ஊழல் மலிந்து மதவாத சாதியவாத சக்திகளா அதுக்கு மதுரை சத்யா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் இருக்கு, இதுல தலைவர்கள் யாராவது ஊழல் பண்ணியிருக்காங்களா? இல்ல. சாதி மதம் பாக்குறாங்களா? இல்ல. அப்ப விஜய் வந்து தனது ரசிகர் மன்றத்தை கலைத்து விட்டு நாளை முதல் வந்து சிபிஐ சிபிஎம் கட்சியை வந்து நீங்கள் ஆதரியுங்கள் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமே. ஓகே, அப்போ வந்து அதிகாரத்திற்கு வருவது. ஆமா, இவருக்கு ஒரு பரவலான செல்வாக்கு இருக்கு. விஜய் சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்க, சொல்ல வேண்டியதானே. நீங்க எப்படி கேட்கலாம்? இல்ல அவங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி மாறி மாறி இருக்கிறாங்க, சரி ஒரு போனை போட்டு நம்ம யாரு முத்தரசன் தோழருக்கும் பாலகிருஷ்ணன் தோழருக்கும் இந்த மாதிரி விஜய் உங்களை ஆதரிக்க போறாரு, நீங்க தனியார் நிலைகள்னு சொல்லிடுவோம். இப்ப அவங்க எல்லாம் ஊழல் இல்லாம எளிமையா தானே வாழ்றாங்க, உங்களை விட எளிமையா தானே வாழ்றாங்க. இப்ப நல்ல கண்ணு சங்கரையாலாம் வந்து அந்த கால சுதந்திர போராட்டத்தில் அவர்களுக்கு அரசியல் வந்து இன்னொரு தொழில் இல்ல. அப்ப நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும்? உங்க ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு நீங்க அவங்களுக்கு ஆதரவு சொல்லலாம்ல. அப்ப இப்பவே ஊழல் இல்லாத, சாதி மதம் பார்க்காத கட்சிகள் இருக்குதா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் எடுத்துங்க, அப்ப எவ்வளவு கட்சிகள் இருக்குது. அப்ப இதுக்கு நீங்க ஆதரவு தாங்க. திமுக அதிமுக தானே ஊழல். அந்த என்ன நோக்கம் அப்படின்னு வரும் பொழுது கோவை சத்யன் அந்த அதிமுக சார்பாக பிரஸ்ல பேசுற நபர், அவர் சொல்லும் போது இது வந்து நேரா ரஜினியை வச்சு ஒன்றும் முடிக்க முடியல, அதனால விஜய் இறக்கி கொண்டு வந்துருக்காங்க. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு தான் இப்போ நடைபெற்று இருக்குது. இது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். ஏற்கனவே பல ரசிகர்கள் வந்தார்கள் போனார்கள். சிவாஜி வந்தார், எங்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சிட்டாரு, மற்றவங்களாம் வந்து தோத்து போயிட்டாங்க, பாக்கியராஜ் வந்தார், இவங்களாம் தோத்து போயிட்டாங்க. இது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அதிமுக இதை தீவிரமாக கண்டிக்கிறது. பாஜக வரவேற்கிறது, அது பாஜக தரப்பில் இருப்பவர்கள் வரவேற்கிறார்கள். அதிமுக கண்டிக்க தொடங்கியிருக்கு. திமுக தரப்பில் பெரிய சலனம் இல்லை, பெரிய எதிர்வினை இல்லை. இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் அவர் வந்து யாருனாலும் அரசியலுக்கு வரலாம், பட் அரசியல் பட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல சொல்லியிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏடிஎம்கே தான் எதிர்த்து நேரடியா. இப்போ ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே வந்து பிஜேபியினுடைய அடிமையாக ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க. அது எப்படி? அவர் கோவை சத்யன் இவர் தான் பிஜேபி வாரம் இது பிரசன்ட். சிறுபான்மை வாக்குகள் வேணும், அதை இழந்துட்டோம். 2வது வந்து தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்க சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அப்போதான் வந்து ஏடிஎம்கே ஓட்டு வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ எடப்பாடிக்கு வந்து தன்னுடைய நாட்டாமை வந்து விட முடியாது. இந்த உள்குத்துக்களால் அவங்க தனியாக வந்து பிரிஞ்சிருக்காங்க. இன்றைக்கும் மோடியை, அமித்ஷாவை விமர்சனம் செய்து எடப்பாடியோ வேலுமணியோ யாரும் பேசுறதில்லை. பாரதிய ஜனதா தலைவர்களும் மேலிட தலைவர்களும் அதிமுகவை வந்து பகைத்து கொண்டு பேசுவதில்லை. அப்போ ஏற்கனவே வந்து பாஜகவினுடைய பிளான்ல தான் வந்து யார் இருக்கிறா? இவங்க ஏடிஎம்கே எடப்பாடி அணி இருக்குது. இப்ப விஜய் வந்து புதிதாக வந்து திமுகவை எதிர்த்து பேசுகின்றால் அந்த இடம் நமக்கு போயிருமே. அதான் என்ன சொல்ல வர்றாருன்னா, தங்களுடைய இருப்புக்கு பிரச்சனை வரும். அதாவது உங்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கும்போது இன்னொருத்தரை எதுக்கு நீங்க சீனுக்கு கூட்டிட்டு வரீங்க, இது அவங்களுடைய பிரச்சனை. திமுக தரப்புக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்ப இதை வந்து பேசி கிளறி ஒரு பெரிய ஆளாக்கி விட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு இதை சம்பாதிச்சுக்க வேணாம். ஆனால் என்னுடைய கருத்து வந்து அது வந்து தவறு. இப்போதைக்கு அவர் வெளிப்படையாக பேசலை, ஒரு ஒன்லைனில் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு.
ஆனால் சங்கிகள் இதற்கு கொடுக்கக்கூடிய விமர்சனம், அண்ணாமலை ட்வீட் போட்டிருக்காருல நேற்று, இப்போ இந்த கழகங்களை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவின் நோக்கம். அதே நோக்கத்தை தான் சகோதரர் விஜயும் கொண்டிருக்கிறார். கழகங்கள்லாம் தமிழகம் அப்படி எதுவும் இல்லவே இல்லை. அதில் இல்லை, அவங்களுக்கு இருக்குல்ல அஜெண்டா. இப்போ இதில் வந்து இப்போ தமிழகத்தில் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம்னா அது திராவிட கட்சிகள் தான். அது வந்து டிஃபேக்டா தான் அதனுடைய அர்த்தம். அதனால வந்து அண்ணாமலை ஆதரிக்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம், இப்போ 2024 தேர்தலில் நான் வந்து போட்டியிடுவதில்லை என்பதை வந்து பொதுக்குழு செயற்குழுவோடு முடிவெடுக்கப்பட்டதுன்னு வந்து போட்டிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது வந்து பிஜேபி வந்து ஆதரிப்பதற்கு முக்கியமான பாயிண்ட். உங்களோட மோதப்போவதில்லை. திமுகவுக்கும் இது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் இந்த ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிருக்கின்ற விஜய் அவர்களை முன்னிட்டு நீங்களெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சங்கிகள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்ப இவர் வந்து யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா தேர்தல் புறக்கணிப்பா? தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லலாம். அவங்க ஆதரவு இல்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை, சுயேட்சைகளா நிற்கலாம். எப்படி புரியலையே? இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாங்க, சுயேட்சையா நின்னாங்க. நீங்க புதுசா ஒரு ஒன்றை கிளப்பி விடுறீங்க. அவங்களே யோசித்தராத ஒரு யோசனை இல்ல. இதுக்கு முன்னால உள்ளாட்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு இவர் வந்து அதுக்கு அவனோட போட்டோ எடுத்துக்கிட்டாரு, பேசினாரு. இப்ப இங்கேயும் கூட சுயேட்சையாக நிறுத்துவது, அதன் வழியாக வாக்குகளை பிரிப்பது அல்லது பலத்தை பார்ப்பது, நேரா கட்சி பேர்ல இல்லாம ஒரு ப்ராக்சியா சுயேட்சைகளின் வழியாக இந்த தேர்தலில் தங்களுடைய பலத்தை நேரடியாக பார்த்து விடுவது அப்படிங்கிறது இருக்கலாம்ல. அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்தியாவில் அரசியல் கட்சிகள் என்பது வந்து ஒரு பிஜேபி சென்ட்ரிக் அப்படின்றது மாறிடுச்சு. பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும், தெம்பு வேணும், திராணி வேணும், இடி எதிர்கொள்ளணும், ஜெயிலில் போகணும், கோர்ட்டில் வந்து வழக்கை சந்திக்கணும். எதிர்கட்சிகளே ஒன்று இருக்கக்கூடாது என்ற நிலையை நோக்கி நாடு போய்கொண்டிருக்கிறது. அப்ப விஜய் வந்து இந்த பிஜேபியை மையப்படுத்திய அரசியல்ல கமலஹாசன் போல ஒரு மையமான நிலை எடுத்து பிஜேபியை பற்றி பேசாமல், பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கிறாரு. அது வந்து வாயளவுல பேசுறாருங்க. அவர் முன்னாடி பேசுனா, இப்ப அவர் வந்து அரசியல்ல இருந்து ஓய்வு பெறும் காலம் வந்து விட்டது, அதனால பேசுறாரு. அவர் அரசியல் ஆரம்பித்த போது என்ன சொன்னாரு? எல்லாரையும் போய் பார்த்தாரு. கேஜ்ரிவாலை பார்த்தாரு, கேரளால பினராயி விஜயன் பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, நான் வந்து மோடிஜியையும் பார்ப்பேன், நான் வந்து ரைட்டும் இல்லை லெஃப்டும் இல்லை. அப்படின்னா என்னது? சென்ட்ரு, நட்டநாடு சென்ட்ரு. இப்ப பிஜேபிக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய வரலாற்றில் முக்கியமான ஒரு தேர்தல். ஜனநாயகத்துக்கும் சங்கிகளுக்கும் எதிரான தேர்தல். இங்கே வந்து ஜனநாயக அமைப்புகள், ஊடகங்கள் உள்ளிட்டு நீதித்துறை, அப்புறம் சிபிஐ, இன்கம் டேக்ஸ், இடி, தேர்தல் ஆணையம் அனைத்தும் வந்து இன்னைக்கு சங்கிகளின் பிடியில தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுல இருந்து அது வந்து ரத்து செய்யப்படுகிறது. காஷ்மீர்ல வந்து எல்லாம் வீட்டுக்காவலில் வச்சுட்டு பத்திரிகையாளர்ல ஜெயிலில் போட்டிருக்காங்க. யுஏபிஏ சட்டத்தில் வந்து பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது இல்லாம வந்து சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. இப்ப 2024 தேர்தலில் வந்து இந்திய மக்கள் வந்து ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது, சரி அதுல இவரும் பங்கெடுக்கணும்னு அவசியம் இருக்குது. இதுல நீ ஒரு நிலைப்பாடு எடுக்கல அப்படின்னு சொன்னா, நீ சொல்லியிருக்கிற அந்த எண்ணி துணிக கருமன் இருக்குது இல்லையா, இது வந்து கர்மம்னு சொல்றேன். எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் ரைடுன்னு போய் வந்து இப்ப இந்தியா கூட ராகுல் காந்தி போற இடமெல்லாம் இடி ரைடு நடக்குது. அப்ப இதை வந்து நாங்கள் கடந்து போகிறோம் என்பது, இது பிஜேபியின் ஆதரவு இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதான் என்னுடைய கருத்து. நேற்று மூத்த பத்திரிகையாளர் மணி ஒன்று சொன்னார், 24 தேர்தலுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியை நீங்க ஆரம்பிக்கணும்னாலே நிறைய வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வர போறாங்களாம். அப்ப நினைச்சா போய் ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாது. நாங்க நினைச்சோம் தொடங்க மாட்டாங்க. அப்ப இது வந்து சங்கிகள் மூலமா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா? இப்போ இல்ல, அதாங்க சங்கிகள் மூலமா முன்னாடியே உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். 24 பிறகு வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி வரப்போகுது, கட்சியெல்லாம் நம்ம உடனே வந்து பதிவு பண்ண முடியாது, நீ இப்பயே ஆரம்பிச்சிருங்க. இப்பயே ஆரம்பிக்கிறதுனால பிஜேபிக்கு 2 ஆதாயம். இவர் 2024 தேர்தலில் ஸ்டாண்ட் இல்லை. தட் மீன்ஸ் மறைமுகமாக ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆகவே இவர் வந்து தைரியம் இல்லை அரசியல் என்றதுக்கு இதுவே ஒன்று சான்று. 2வது வந்து கட்சி கொள்கையெல்லாம் வந்து இனிமேதான் முடிவெடுப்பாங்களாம். உலகத்துல கொள்கையை தீர்மானிச்சு தான் கட்சி பிறக்கும். ஆனா கொள்கையே வந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு 2 வருஷம் கழிச்சு தான் அறிவிப்போம். குழந்தை பெத்த பிறகு பேர் வைக்கிறது இல்லையா? இப்படி ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுல இன்னொரு குத்து என்னன்னா, இந்த கொள்கையே 2 வருஷம் கழிச்சு அறிவிக்க போறாங்க. இடைக்காலத்துல வந்து தொண்டர்களை, ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்த போறாங்களாம். கொள்கை 2 வருஷம் கழிச்சு பின்னாடி வரப்போகுது. பின்னாடி வர போற கொள்கையை வச்சு முன்னாடி தொண்டர்களை எப்படி அரசியல் மயப்படுத்துவ? அப்போ இது வந்து ஒரு சினிமா வந்து ஒரு டைரக்டர் டயலாக் எழுதி கொடுத்து பண்றது மாதிரி இல்ல. படம் வந்து அப்படிதான் ஷூட் பண்ணுவாங்க. நீங்க சீன் ஆர்டர்லாம் இருக்காது, நான் லீனியரா ஷூட் பண்ணுவாங்க. அன்னைக்கு கிளைமேட் என்ன இருக்கோ அதன்படி தான் நடக்கும்.
நான் சொல்ல இந்த கேள்வி கொள்கையே இல்லை, நீ மக்களை எப்படி அரசியல் படுத்துவ அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி எனக்கு நிறைவாக இந்த முக்கியமான கொள்கை இல்லை, அப்புறம் வந்து 2024 மிக முக்கியமான தேர்தல், இது குறித்து ஒன்று நிலைப்பாடு இல்லை, இப்படியான கேள்விகள் எதுவும் மூத்த ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் அவர்கிட்ட வந்து இது தொடர்பாக எந்த வருவார் 26 அவர் தான் சிஎம், அந்த லெவலுக்கு போயிட்டார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் மட்டும் இல்லைங்க, ஃபெலிக்ஸு, அப்புறம் சிபிஓ சவுக்கு சங்கர், மூத்த பத்திரிகையாளர் மணி, எஸ்பி லக்ஷ்மணன், அப்புறம் வந்து இந்த விஜய் கட்சியிலிருந்து வரக்கூடிய பேச்சாளர்கள் என்ன சொல்ல வராங்க? எல்லாருமே வந்து இது திமுகவின் ஓட்டுகளை பிரிக்கும், திமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும், திமுகவிற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் என்ற பிரச்சாரத்தை இப்பவே துவக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா 2024 திமுக தோக்கணும். திமுகவுக்கு எதிரணியில் இருக்கிற பிஜேபி, அதிமுக அவங்களோட கூட்டணி வருதா இல்லையா என்னமோ ஒண்ணு, திமுக வந்து இந்த 24 தேர்தலில் வந்து தோக்கணுன்ற அசைன்மெண்ட்டுக்கு எல்லாரும் வேலை செய்யறாங்க. அந்த வேலை வந்து பிஜேபி செய்யலாம், ஏடிஎம்கே செய்யலாம், பிறர் செய்யலாம். இவர்கள் எல்லோரும் அரசியல் நோக்கர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்கும் பொழுது இவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். அதை ஒரு தனி இன்டர்வியூல வச்சுக்கலாம். சரி, ஓகே, அது வந்து இன்னொரு பிரேக்குக்கு பிறகு நம்ம கண்டிப்பாக பேசலாம். இந்த நபர்களுடைய இந்த பாலிடிக்ஸ் எப்படி விஜயின் பாலிடிக்ஸ் வந்து பின்னாடி வரும், ஆனால் அரசியல் படுத்தல் முன்னாடியே நடந்துருமோ, அது போல இவங்களுடைய இதில் ஒன்னே சொல்லிடுறேன். இந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் மணியெல்லாம் கேட்டிங்கன்னா பிஜேபி எதிர்ப்பாரு, பிஜேபி மோசமான கட்சி, சர்வாதிகார கட்சி எல்லாம் சொல்லிக்குவார். ஆனாலும் இந்தியா கூட்டணி ஆனால் இந்தியா கூட்டணி வெல்ல முடியாது. ஏன்னா கட்சிகள் வந்து ஒண்ணுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் போயிட்டாரு, நிதிஷ்குமார் பல்ட் அடிச்சது இப்பதான் தெரியுமா, முன்னாடி தெரியாதா? முன்னாடி ஒரு பல்ட் அடிக்கும் போது உங்க நவ துவாரங்களையும் பொத்தி கொண்டு இப்ப எல்லாம் ஆகும்னு கத்துறீங்களே. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு பாசிஸ்டை எதிர்த்து நீ சண்டையிடுவதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கையில என்ன கிடைக்குதோ அதை கிடைச்சிட்டு சண்டை போடணும். பாசிசம் தப்பு, அதை சண்டை போடுறவனு தப்புன்னா நீ எங்க இருக்கிற? இதுதான் என்னுடைய பதில். இந்த கேள்வியை அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணிடுறேன். அவங்க என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.